வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம போர்ட்டோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும், நம்ம கவாக்கி நம்ம போர்ட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா ஹெல்ப் பண்ண மாட்டாரான்ட்டு. எஸ், நம்ம கவாக்கி வந்து நம்ம போர்ட்டோட என்ன தான் வந்து ஒரு அடாப்டர் பிரதராக இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம கவாக்கி வந்து ஒரு வில்லனாக தான் இருக்கார். வில்லன் மீன்ஸ் நம்ம போர்ட்டோ சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் தெரிவார். பட் அவர் வந்து ஒரு வில்லனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹி இஸ் நாட் த வில்லன். ஸோ நம்ம வந்து ஃபைனல் வில்லன் கண்டிப்பாக ஒரு ஓட்ஸ்கே இருப்பார், இல்லை நம்ம ஒரு ஏலியன் ஸ்பீஷஸாக தான் இருப்பாங்க தவிர நம்ம கவாக்கியாக இருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி வந்து கண்டிப்பாக நம்ம போர்ட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். எஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் கண்டிப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நம்ம கவாக்கி வந்து மேபி நம்ம போர்ட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவார் ப்ரோ, இல்லை நம்ம கவாக்கியோட எண்டிங் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம கவாக்கியோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்க போது, நம்ம கவாக்கி தான் ஃபைனல் வில்லனான்ட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கவாக்கி வந்து ஒரு வில்லனாக மாறுவாரா இல்லை நம்ம ஹீரோவாக மாறுவாரான்னு கடைசியில் கேட்டிங்கன்னா, இட் பி லைக் நம்ம காங் நம்ம காட்ஸிலா படம் பார்த்தோமே, எப்படி நம்ம ரெண்டுமே வந்து நம்ம மெகா காட்ஸிலா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிங் கிடோ மெகா காட்ஸிலா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி ரெண்டுமே வந்து சண்டை போட்டுச்சோ, ஸோ அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் நம்ம போர்ட்டோ நம்ம கவாக்கி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து நம்ம ஓட்ஸுக்கு வந்து டிஃபீட் பண்ண போகிறாங்க. பட் நம்ம கவாக்கியில் வந்து இந்த எதுக்காக நம்ம போர்ட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம போர்ட்டோக்கு நம்ம கவாக்கிக்கு என்ன தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது, சிம்பிளான ஒரு பிரச்சனை தான். ஸோ கவாக்கி அந்த விஷ் பண்ணது ஒன்றா நம்ம போருட்டோட ரியாலிட்டி தனக்கு வரணுன்ட்டு. அண்ட் அந்த ரியாலிட்டி தான் நம்ம எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் மூலியமாக அந்த பையன் நடந்துட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் எஸ், நம்ம எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் மூலியமாக நம்ம ரியாலிட்டி அந்த அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு நம்ம போருட்டோட ரியாலிட்டி நம்ம கவாக்கிக்கும், நம்ம கவாக்கியோட ரியாலிட்டி கூட இல்லை, அந்த ரியாலிட்டிலையுமே தி ஒர்ஸ்ட் ரியாலிட்டி நம்ம போருட்டோவே நம்ம நருட்டோவை கொண்ட மாதிரி ஒரு ரியாலிட்டி நம்ம போருட்டோக்கு கிடச்சிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒர்ஸ்ட்டு ஆன ஒரு ரியாலிட்டி. அண்டு இந்த ஒரு ரியாலிட்டியில் வந்து தன்னோட ஓன் தங்கச்சிக்கு வந்து நம்ம போருட்டோ யாருன்னு தெரியாது, தன்னோட ஓன் ஃபாதர் இல்லை தன்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போருட்டோ யாருன்னு தெரியாது. பட் நம்ம கவாக்கி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கவாக்கி இஸ் த சன் ஆஃப் த 7th ஓகாகே, நம்ம நருட்டோ உசுமாக்கி, நம்ம கவாக்கி உசுமாக்கின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி வந்து இந்த ஒரு ஃபைட்டில் இந்த ஒரு ஃபைட்டில் வந்து நம்ம நருட்டோ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரிசனில் அடைச்சி வச்சிருப்பார் கூட சொல்லலாம். பட் நம்ம நருட்டோ ஹினாட்டாவும், பிகாஸ் நம்ம நருட்டோ இன்வால்வ் ஆனான்னா கண்டிப்பாக நம்ம கவாக்கியால் வந்து ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம நருட்டோ ஸ்டில் பவர்ஃபுல். ஸோ அவரால் வந்து ஸ்டில் ஒரு ஓட்ஸுக்கு கூட வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்தாலுமே நம்ம கவாக்கியோட பிளானில் வந்து மேபி இந்த ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட் வந்து டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் லிட்ரலி பார்க்கும்போது மெயினான விஷயமே நம்ம போருட்டோருக்கு நம்ம கவாக்கி ஹெல்ப் பண்ணுவாரா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போருட்டோ நம்ம கவாக்கி இந்த ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் தான் மூவ் பண்ணுறாரு நம்ம கிஷிமோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போருட்டோ எடுத்துக்கிட்டோன்னா அவர் ஒரு ஆன்டை ஹீரோ மாதிரி தான் இருக்கார். ஸோ நம்ம சாஸ்கே மாதிரி ரொம்ப கோல்டான கேரக்டர். அண்ட் இப்போதைக்கு நம்ம போருட்டோ வந்து எங்கேயுமே நம்ம டென்டெல்ஸ் தான் தேடி போயிட்டுருக்காரு. ஆனால் நம்ம கோடை வந்து வழி அந்த ஒரு ஜேர்னியில் வந்து புரட்டி போட்டு எடுக்கிறாரு கூட சொல்லலாம். பட் நீங்கள் கவாக்கியோட ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவாக்கி நம்ம போருட்டோ தான் தேடுறாரு, நம்ம கோடை கூட அவர் தேடுறது கிடையாது, நம்ம போருட்டோவை தேடுறாரு. பிகாஸ் நம்ம போருட்டோ வந்து அவர் கொல்லணும்னு நினைக்கிறாரா இல்லை வந்து என்ன நினைக்கிறாரு சொல்லி அவருக்கு தான் தெரியும், நம்ம கிஷிமோட்டோக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோ வந்து எப்படியாவது டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா மேபி அதுக்கான ரீசன் இந்த ரியாலிட்டியை நம்ம கவாக்கி ஒரு பர்மனன்ட் ரியாலிட்டியாக மாற்றலான்னு நினைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், நம்ம ரியாலிட்டி என்ன ப்ரோ பர்மனன்ட் ரியாலிட்டி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எய்டோட ஆம்னிபோட்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணியோ இல்லை எய்டா நினச்சா கண்டிப்பாக அந்த ரியாலிட்டியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம். லைக் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஸோ அவங்க நினச்சா கண்டிப்பாக இந்த ஒரு ரியாலிட்டியை வந்து டிஃபீட் பண்ணுறதோ இல்லை இந்த ரியாலிட்டியை மாற்றக்கூட முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி நம்ம எய்டாவோட சப்போர்ட் நம்ம கவாக்கிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த சப்போர்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க. பட் சூன் நம்ம எப்படி வந்து அதை மாற்ற போகிறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்லையுமே நம்ம கவாக்கி நம்ம போர்ட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக தான் இருக்கும். அண்ட் எஸ், ஹெல்ப் பண்ணால் என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம ஃபைனல் வில்லன் ஒரு ஷீபாய் ஓட்ஸ்கியாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓட்ஸ்கியாக கூட இருக்கலாம்.
அண்ட் இந்த மாரி இருக்கும்போது இந்த ஓட்சுட்சுகிஸ் எல்லாருக்குமே வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் இந்த மாரி செம்ம பவர்ஃபுல்லான பீயிங்ஸாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு நம்ம ஜோகன் காட் இருக்காரு. ஸோ இந்த காட்லேருந்து நம்ம பொருட்டோ உட்சுமாக்கி வரப்போகிறாரு. நம்ம கவாக்கியுமே வந்து மேபி நம்ம ஏதாவது ஒரு நின்ஜுட்ஸு கற்றுக்கூட கூட அவரு கூட நம்ம ஓட்சுகி லெவல் கூட வரலாம். ஸோ ஐ திங்க் பாசிபிள் பிகாஸ் அவர்ட்டையுமே கர்மா இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே நம்ம சன்ஸ் ஆஃப் நம்ம நருட்டோ உசுமாக்கியா சேர்ந்து நம்ம ஓட்சுகியை டிஃபீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கூட இந்த ஸ்டோரி மூவ் ஆகலாம். அண்ட் எஸ் நம்ம கவாக்கி வந்து ஐ திங்க் நம்ம பொருட்டோக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கவாக்கி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நருட்டோ வந்து அவர் டிஃபீட் பண்ணுமோ இல்லை நம்ம பொருட்டோக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் சிம்பிளாக நம்ம நருட்டோ ப்ரிசனில் அடைக்கணுன்னே தேவையில்லை. பிகாஸ் நம்ம நருட்டோ நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் நம்ம கவாக்கி லெவலுக்கு ஸ்ட்ராங். பட் நம்ம போருட்டோ லெவலுக்கு இல்லை இந்த போருட்டோ டைம் ஸ்கிப் போருட்டோ அளவுக்கு ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பிகாஸ் இந்த டைம் ஸ்கிப் போருட்டோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஈவன் தான் நம்ம நருட்டோ சேஜ் மோடே யூஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் ஃபைட்டாக தான் இருக்கும் தவிர ஒரு ஈஸியான ஃபைட்டாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கவாக்கி வந்து நம்ம ஆன் த அதர் ஹேண்ட் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே மாறிட்டார். ஸோ நீங்கள் அந்த இயர்லி சாப்டர் ஆஃப் நம்ம டைம் ஸ்கிப்பில் பார்க்கலாம். ஸோ அவர் வந்து எப்படி அவரை வந்து மதிக்கிறாங்கன்ட்டு இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு மேபி ஒரு ஹெட் டிவைட்டாக இல்லை இப்படிலாம் கூட போடலாம். பட் நம்ம சாரதா உச்சிகாக வந்து தெரியும். ஸோ நம்ம கவாக்கி யாருன்ட்டு நம்ம ஹீமா வரையால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் விஷுவல் பவர்ஸ் வச்சுருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கவாக்கி யார் நம்ம நருட்டோ யாருன்ட்டு. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் கூட தான் வந்து நம்ம கவாக்கி நம்ம போருட்டோ நம்ம ஒன்று கொண்டு வர முடியும். அண்ட் அப்படி கொண்டு வருவாங்களா இல்லை ப்ரோ நம்ம இந்த 2 பேரும் வந்து ஒன்று சேருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் நம்ம கடைசியில் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. பட் அந்த சான்சஸ் வந்து எப்படி நடக்கும்னா சொல்லி வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பிகாஸ் மேபி வந்து இப்படி நடக்கலாம். இல்லை அது வந்து நம்ம கவாக்கி நம்ம போருட்டோக்கு வந்து கடைசி டைமில் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நம்ம போருட்டோ கவாக்கி ஹெல்ப் பண்ணலாம். இல்லை இந்த 2 பேருமே சேர்ந்து நம்ம ஓட்சுகிஸ் வந்து டிஃபீட் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 2 பேருமே நம்ம ஓட்சுகியால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இஷ்கி அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து மொமோஷ்கி. ஸோ இந்த 2 பேருமே இந்த மாதிரி ஓட்சுகியால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் போது ஸோ கண்டிப்பாக ஒரு சிங்கில் வரணும். அது மட்டுமே இன்னும் வரமாட்டுறாங்க. பட் அந்த சிங்கில் வந்தால் 2 பேருமே நம்ம ஓட்சுகி டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம கவாக்கியோட பவர்ஸ் வந்து நம்ம பொருட்டோ அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நம்ம கவாக்கியோட பவர்ஸ் வந்து நம்ம எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் பண்ணால் வந்து நம்ம கவாக்கி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம எய்டா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவாக்கியோட ஒரு கவாக்கி என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு வந்து மாறிட்டாங்க கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கிட்ட வந்து மிகப்பெரிய பவர் நம்ம எய்டாவோட ஒரு ஆம்னிபோட்டன்ஸ் பவர். ஆனால் இது எப்படியாவது அவர் வந்து தனக்கு தானே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஏன்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம கவாக்கி லிட்ரலி நம்ம இந்த எய்டா வந்து நம்ம இந்த ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணால் ஸோ அவர் ரியாலிட்டிஸ் வந்து மாற்றிட்டு கூட இருக்கலாம். பட் எய்டாக்கு வந்து இந்த ஆம்னிபோட்டன்ஸ் பவரை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரில. அதுக்கான மெயின் ரீசன் எய்டா வந்து இதை ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம கவாக்கியோட ஒரு பாட்டம் ஆஃப் த ஹார்ட் விஷயம் தான். ஸோ மேபி நம்ம கவாக்கி திருப்பி வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து இல்லை ஒரு விஷயத்தை வந்து வேண்டும்னு கேட்டிருந்தாங்கன்னா மேபி இந்த விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பார்ட்னர்ஷிப்பில் நம்ம பொருட்டோ நம்ம நருட்டோ ஸோ இந்த 2 பார்ட்னர்ஷிப்பில் நம்ம கவாக்கி நம்ம சாஸ்கே. ஸோ எஸ் நம்ம சாஸ்கே கவாக்கின்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் சாஸ்கே மாதிரி இப்போ வந்து ரொம்ப டர்ன் அவுட் ஆகிருக்கிறது நம்ம பொருட்டோ தான். லைக் கவாக்கி ஷுவர்லி வில் ஹெல்ப் பொருட்டோ. பட் இந்த ஸ்டோரி வந்து எங்கே ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. பட் கரெக்டான டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு ஓட்சுகி வந்து ஃபைட் பண்ணணும். லெட் இட் பி ஷீபா இல்லை லெட் இட் பி நம்ம மொமோஷ்கியாக இருக்கலாம். ஏன்னா மொமோஷ்கி ஃபைனல் வில்லனாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம கவாக்கி நிறைய தடவை மொமோஷ்கியோட ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நம்ம பொருட்டோ நம்ம கவாக்கி இந்த 2 பேருமே சேர்ந்து நம்ம மொமோஷ்கியை டிஃபீட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய போர்ட்டோஸ் வீடியோ பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் மறக்காமல் அதை ஆன் போட்டுங்க. அந்த ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.